அனைவருக்கும் வணக்கம். உங்களை கைகூப்பி கேட்கிற இந்த ஒரு வீடியோ மட்டும் +18 மட்டும் பாருங்க. குழந்தைகளை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இது +18க்கான ஒரு வீடியோ. ஒழுக்கத்திலையும் பண்பாட்டிலையும் சிறந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இந்திய நாடு தான். அதுல குறிப்பா நம்ம தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு சம்பவங்கள் நடக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது, மத்த நாடுகள்லாம் பரவாயில்லையோ அப்படின்னு தோணுது. அதாவது பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல ஒரு 1½ வயசு குழந்தைய கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய தரையில அடிச்சே கொன்ன வீடியோக்கள் 2, 3 நாளா வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ கேரளா பக்கம் இன்னொருத்தர் கள்ளக்காதலனோட சேரணும், சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறக்காக தன்னோட 1½ வயசு குழந்தைய கொடூரமா கொன்னுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த அம்மாவும் இப்ப மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கோவை சிறுமி நேத்து போன 5 வருஷத்துல 26,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த 15 நாள்ல எவ்வளவோ குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டதா செய்திகள் வெளியில வந்தது பாதி, வராது எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, 2, 3 காரணங்கள் தான் குறிப்பா சொல்லலாம். 1 போதை. அது அரசே விக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த பணம் வருது அப்படிங்கிறக்காக உணர்வுகள தூண்டுற மாரி இணையங்கள்ல ரீல்ஸ் போடுற பெண்கள். ஒரு மனுஷன் அந்த ரீல்ஸ பார்த்தாலே அவனுக்கு உணர்வுகள் அப்படியே பொங்கி எழு அப்படியே காட்டாற்று வெள்ளமாட்டம் பொங்கி எழு. அவன் என்ன பண்ணுவான்? உடனே போய் ஒரு தண்ணி அடிச்சுட்டு பக்கத்துல ஏதாவது பொண்ணுக்கு போதா, சிறுமிக்கு போதான்னு பார்த்து, அந்த உணர்வுகள கொட்டி தீர்க்கிற வரைக்கும் அவனுக்கு வேற எந்த எண்ணங்களும் வராது. அதுவும் போதை உள்ள போயிடுச்சுன்னா, எந்த எண்ணங்கள் வராது. டேய்! உங்களுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன்டா. சுய இன்பம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. கடவுள் இதையும் படைக்காம இருந்திருந்தான்னு இன்னும் மோசமா போயிருக்கு. 90% பேர் இந்த சுய இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி உணர்ச்சிகள் பொங்கி வரும்போது இந்த சுய இன்பத்தை அனுபவிச்சுக்கீங்களே, அனுபவிச்சுட்டு போய் அடுத்த வேலையை போய் பார்க்க போங்களே. ஏன் இப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய, இன்னொரு குழந்தைகளோட வாழ்க்கைய கூட்டு பழியல், அதுவும் சிறார்கள் இவங்களுக்கெல்லாம் உணர்ச்சி பொங்குது அப்படின்னா அது என்ன காரணம்னா, இந்த இணையதளங்கள், படங்கள், போஸ்ட்டுகள் இது எல்லாமே. இவங்க எல்லாத்துக்குமே மாஸ்டர் பேஷன், அதாவது சுய இன்பம் அப்படிங்கிறத தாராளமா பண்ணிக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க. இது உங்க உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு மருந்து. இது தவிர வேற நீங்க ஆன்மீகத்துல போய் உட்கார்ந்தீங்கனாலும் உணர்வுகள் பொங்கி வந்ததுன்னா உங்க ஆன்மீகம் ஒரு நிலைப்படாது. அதனால நீங்க சுய இன்பம் தாராளமா பண்ணிட்டு போங்க. அது தவறே கிடையாது. அது உங்க உடம்பு எதுவும் பாதிக்காது. அது ஒரு லிமிட் வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க அந்த மாதிரி பண்ணிக்க. அதுக்கப்புறம் நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிட்டு வாழ்க்கையை செட்டில் ஆகுங்க. இப்ப பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவங்களும் சரி இந்த தப்ப பண்ணிட்டு இருக்கிறானுங்க. என்னதான் பண்றேன்னே தெரியல. காரணம் போதை. ஒரு சிட்டுக்குருவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு குருவியை தேர்ந்தெடுத்துருச்சு அப்படின்னா, அது இறக்குற வரைக்கும் அந்த குருவி கூட தான் அது வாழும். இதுவே எட்டுக்கால் பூச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆண் துணை ஒரு எட்டுக்கால் பூச்சிய தேர்ந்தெடுத்துருச்சு அப்படின்னா, அதனோட வேலை முடிஞ்சோனே அந்த ஆண் துணை எட்டுக்கால் பூச்சிய கொன்னு போடும். இது என்னை கேட்டா ஆண்டவன் மனுஷனுக்கு இத படைச்சிருக்கணும். ஒருவனுக்கு ஒருத்திங்கும்போது அவன் ஒரு ஒரு பொண்ண ஒருத்தன் போய் அனுபவிச்சுட்டான்னா அவன கொன்னு விடணும். அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்தது அப்படின்னா தான் இன்னைக்கு கட்டுப்படுமாட்ட தெரியுது.